Hi friends, in the video நம்ம CBSE Class 9 Science Exploration bookல இருக்க Chapter 4 Describing Motion Around Us பார்க்க போறோம். ஆல்ரெடி டிஸ்கிரைபிங் பொசிஷன் அப்புறம் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி என்னன்னு பார்க்கலாம். 4.1.3 ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ மோஷனுங்கிறது ஒரு சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் ஆச்சுன்னா அது வந்து மோஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அந்த மோஷனை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு டிஸ்கிரைப் பண்றதா நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அண்ட் அது எவ்வளோ ஃபாஸ்டா போகுது, எவ்வளோ தூரம் போகுதுன்னு தான் பார்த்துருக்குமே தவிர எவ்வளோ ஃபாஸ்டா போகுதுன்னு நம்ம பார்க்கல. இப்போ அந்த ஃபாஸ்டா போகுதா ஸ்லோவா போகுதாங்கிறது அதுதான் ஸ்பீட் இல்லையா? இப்போ அந்த ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னன்னு பார்க்க போறோம். இதுதான் அந்த ஈக்குவேஷன், இதுதான் அந்த டெஃபினிஷனும் கூட. இது தெரிஞ்சாவே டெஃபினிஷன் நம்மளே எழுதலாம். த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீட் தானே கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் divided by the time interval during which this distance is covered. இப்போ டைம் இன்டர்வல்னா ஏதோ ஒரு டைம் இன்டர்வல் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் போனாங்கல்ல, டிராவல் பண்ணாங்கல்ல, அந்த டைம் இன்டர்வல் தான் சொல்றாங்க. அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்டோட சேர்த்து ஒரு டெஃபினேஷனா எழுதுறோம். ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் டிவைடட் பை டைம் இன்டர்வல். இது டெஃபினேஷனா எழுதும் போது ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் டிவைடட் பை த டைம் இன்டர்வல் during which this distance is covered. அவ்வளவுதான் இந்த டெஃபினிஷனே. இப்போ டெஃபினிஷன் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ ஸ்கேலார் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டின்னு பார்த்தோமா. ஸ்கேலார்னா என்ன, டைரக்ஷன் இருக்காது, ஒன்லி நியூமரிக்கல் வேல்யூஸ் மட்டும்தான். ஆனா வெக்டாருக்கு வந்து டைரக்ஷன் இருக்கும். இப்போ இந்த ஆவரேஜ் ஸ்பீட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியான்னு பார்க்கலாமா. இப்போ டிஸ்டன்ஸ் என்னது, டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து டைரக்ஷனும் வேணும். ஸோ இது வந்து வெக்டார்னு நம்ம ஆல்ரெடி போன வீடியோல பார்த்துருக்கோமா. இப்போ இதுல வந்து நம்ம டிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்றோம், அதனால ஆவரேஜ் ஸ்பீடுக்குமே டைரக்ஷன் தேவையில்லை. ஸோ இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆவரேஜ் ஸ்பீட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இதுக்கு நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் போதும், டைரக்ஷன் வேண்டாம். இப்போ யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இஃப் an object moving in a straight line, ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகுது and travels equal distance in equal interval of time. இதுதான் ரொம்ப முக்கியம், equal interval of time. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆகுது. இப்போ ஒவ்வொரு 2 மினிட்ஸ்க்கும் பாருங்க, இங்க இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ், மறுபடியும் இங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு, அப்போ 2 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்னு எவ்ரி 2 மினிட்ஸ்க்கு நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்க இருக்குன்னு பார்க்கிறோம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து 2 மினிட்ஸ்க்கு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்த 2 மினிட்ஸ்க்கும் இன்னொரு 5 கிலோமீட்டர். அப்போ இங்க இது வரைக்கும் 5 கிலோமீட்டர்னா இங்க 10 கிலோமீட்டர், இங்க 15 கிலோமீட்டர். அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னு ஒவ்வொரு 2 மினிட்ஸ்க்கும் 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போயிருக்கு. அப்போ இந்த ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்னு அதுல எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கு. மறுபடியும் 5 to 10 5 கிலோமீட்டர், மறுபடியும் 10 to 15 5 கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கு ஃபார் எவ்ரி 2 மினிட்ஸ். அதுதான் an object moving in a straight line travels equal distance in equal interval of time. It is said to be in uniform motion. அவ்வளவுதான் யூனிஃபார்ம் மோஷனோட டெஃபினிஷன். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டா நம்ம அப்படியே எழுதிடலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி இருக்கும், ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். யூனிஃபார்ம் மோஷன்ல ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ நம்ம ஒரே ஸ்பீட்ல போறோம் அப்படின்னா அப்போ 2 மினிட்ஸ்க்கு 5 கிலோமீட்டர் போறோம். அப்ப அதே ஸ்பீட்ல போகும்போது மறுபடியும் அந்த 2 மினிட்ஸ்க்கு 5 கிலோமீட்டர் தான் போக முடியும், கரெக்டா? அதனாலதான் அந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொல்றோம். ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, சேஞ்ச் ஆகல, ஒரே ஸ்பீட்ல போறோம். அதனாலதான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃபார் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இன் யூனிஃபார்ம் மோஷன். இதே நான் யூனிஃபார்ம் மோஷன் பாருங்க, அதே ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் a straight line, ஆனா ஃபார் ஈக்குவல் டைம் இன்டர்வல், சேம் ஈக்குவல் டைம் இன்டர்வல் தான் 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்னு வச்சுப்போம். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்காது, அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கும். இங்க 5 கிலோமீட்டர்னா இங்க 8 கிலோமீட்டர், இங்க 3 கிலோமீட்டர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணோம். பட் சேம் டைம் இன்டர்வல் தான் 2 மினிட்ஸ்.
அந்த மாதிரி இருந்தா அது நான் யூனிஃபார்ம் மோஷன். இப்போ அதோட டெஃபினிஷன் சொல்லவா? If the object travels unequal distance 5 kilometer 8 kilometer வேற distance மாத்தி இருக்கு. So unequal distance in equal interval of time. Time வந்து same equal interval of time தான், but distance வந்து differ ஆகுது. அப்படி இருந்தா then it is non-uniform motion. இப்போ இந்த கேஸ்ல ஸ்பீட் எப்படி இருக்கும்னா, ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இல்ல மாத்தி அந்த மாதிரி ஆகும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பிளேஸ்க்கு போறோம், ஃபாஸ்டா போனா சீக்கிரமா போயிடலாம் இல்லையா? இதே ஸ்பீட் வந்து ஸ்லோவா போனா லேட் ஆகும் நம்ம போய் சேரத்துக்கு அந்த டிஸ்டன்ஸ. இங்க நார்மல் ஸ்பீட்ல 5 கிலோமீட்டர் போக முடியும், ஆனா இங்க 8 கிலோமீட்டர் ஆகுது. அதே 2 மினிட்ஸ் தான், பட் 8 கிலோமீட்டர் டிராவல் பண்றோம் அப்படின்னா அதிகமா டிராவல் பண்றோம் அந்த 2 மினிட்ஸ்ல. இந்த 2 மினிட்ஸ்ல 5 கிலோமீட்டர் இங்க அதிகமாவே டிராவல் பண்றோம். அப்ப நம்ம ஸ்பீடா போகணும்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, நம்ம ஸ்பீடா போனா நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலாம் இல்லையா? அதனால இங்க வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ்டா இருக்கு. இங்க வந்து 5 கிலோமீட்டர் நார்மலா போறது வந்து இங்க 3 கிலோமீட்டர் தான். 2 மினிட்ஸ்ல கம்மியான கிலோமீட்டர் தான் கவர் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்லோவா போறாங்க, அதனால 5 கிலோமீட்டர் கூட அவங்களால ரீச் பண்ண முடியல. 3 கிலோமீட்டர் தான் ரீச் பண்ண முடியுது, ஏன்னா அவங்க ஸ்லோவா போறாங்க. அப்போ ஸ்பீட் இஸ் டிக்ரீஸ்ட். இப்போ இங்க 5 கிலோமீட்டர்ல போனது நெக்ஸ்ட் 8 கிலோமீட்டர், நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுது, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றாங்க. அதனாலதான் நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்றாங்க அந்த 2 மினிட்ஸ்ல. மறுபடியும் இன்னும் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணதுனாலதான் இன்னும் எக்ஸ்ட்ராவா 2 கிலோமீட்டர் இங்க ஆட் ஆகுது. அதனால இந்த டைம் இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா சேம் 2 மினிட்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. If the distance traveled in the successive intervals of time are increasing, அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆகுது அந்த டிஸ்டன்ஸ்னா, அப்போ என்ன ஆகுது, its speed is increasing. India's scientific contributions. The concept that an object's speed is the distance traveled divided by the time taken is well established, dating back to in ancient times even in India, as seen in the treatise Aryabhatiya. இப்போ இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்பீட் இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸ் பை டைம்னு படிச்சிருக்கோம்ல, இது வந்து ஏன்ஷியன்ட் டைம் ஆஃப் இந்தியாலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க கீழே, ஒரு எக்ஸாம்பிள் சம். அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, காம்ப்ரஹென்சிவ் மேத்தமெட்டிக்கல் டெக்ஸ்ட் கணித கௌமுடி அப்படின்னு 14th சென்ச்சுரியில ஒரு மேத்தமெட்டிக்கல் டெக்ஸ்ட் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அதுல இருந்து எடுத்த ஒரு ப்ராப்ளம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 4.1. எக்ஸாம்பிள் 4.1ல என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? கன்சிடர் 2 போஸ்ட்மேன். 2 போஸ்ட்மேன் இருக்காங்க. They start walking towards each other from a distance of 210 yojanas. ரெண்டு பேரும் வாக்கிங் டுவர்ட் ஈச் அதர்னா அவர் இவரை நோக்கி போறாரு, இந்த செகண்ட் போஸ்ட்மேன் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்மேன் நோக்கி போறாங்க. அப்ப இந்த டைரக்ஷன்ல அவங்க நடக்கிறாங்க. அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம்னா, அப்போ இது ரெண்டு பேருக்கும் உள்ள நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 210 யோஜனாஸ். அது வந்து 210 கிலோமீட்டர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இல்ல மீட்டர் கிலோமீட்டர்னு அந்த மாதிரி. இது வந்து ஒரு யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் யூஸ்ட் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. அந்த காலத்துல யூஸ் பண்ண ஒரு யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் இந்த யோஜனாஸ். 210 யோஜனாஸ் டிஸ்டன்ஸ்ல இந்த ரெண்டு போஸ்ட்மேன் இருக்காங்க, அண்ட் தே ஆர் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஒன் டிராவல்ஸ் 9 யோஜனாஸ் பர் டே. இப்போ ஒரு போஸ்ட்மேன் வந்து 9 யோஜனாஸ் பர் டே நடக்க முடியும். பர் டேல 9 யோஜனாஸ் நடக்க முடியும். அண்ட் போஸ்ட்மேன் 2 வந்து 5 யோஜனாஸ் நடக்க முடியும் பர் டேல. இப்போ என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, கேன் யூ டிட்டர்மைன் ஹவு மெனி டேஸ் தே வில் மீட் ஈச் அதர். அப்போ எத்தனை நாள்ல அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இந்த 210 நம்ம 9ஆல டிவைட் பண்ணா எத்தனை நாள்ல அவர் இந்த 210 யோஜனாஸ கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அவரு போஸ்ட்மேன் வந்து இங்கே இருந்தா பரவாயில்ல, அவரு 210 யோஜனாஸ் இவரு கவர் பண்ணி வந்துருவாரு. ஆனா இந்த போஸ்ட்மேன் இங்கே இருந்தா பரவாயில்ல, இந்த 9 யோஜனாஸ் வந்து 210ஆல டிவைட் பண்ணிட்டு எத்தனை டேஸ் ஆகும் இந்த போஸ்ட்மேன் 1 போஸ்ட்மேன் 2 பார்க்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவருமே போஸ்ட்மேன் 1 நோக்கி நடக்கிறாரு இல்லையா, அப்ப ரெண்டு பேருமே டிராவல் பண்ணும் போது அப்ப அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே மீட் பண்ணிப்பாங்க. அது எப்படி பண்றதுன்னா, இதே 210ஆலதான் டிவைட் பண்ணணும். ஆனா இந்த 9 மட்டும் டிவைட் பண்ணாம, இல்ல இந்த 5 மட்டும் டிவைட் பண்ணாம, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 1 டே. ஒரு நாள்ல போஸ்ட்மேன் 1 மட்டும் 9 யோஜனாஸ், போஸ்ட்மேன் 2 மட்டும் 5 யோஜனாஸ் கவர் பண்ணுவாங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை யோஜனாஸ் கவர் பண்ணுவாங்க? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 9 + 5 14 யோஜனாஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாள்ல இவரு 9
கிலோ 9 யோஜனாஸ் போவாங்களா, அப்போ 9 இங்க இருந்து இது வரைக்கும் 9 கவர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நாளுக்கு 5 யோஜனாஸ் கவர் பண்ணுவாங்க. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் கவர் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப இது ரெண்டுமே சேர்ந்தா 14 யோஜனாஸா இந்த 5 and 9. அப்போ இந்த 14 யோஜனாஸை இந்த 210ல இருந்து நம்ம கேன்சல் பண்ணிடணும். அப்போ மீதி இருக்க டிஸ்டன்ஸ் தான் மீதி நாள்ல கவர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மறுபடியும் அந்த 14 யோஜனாஸ் இன்னொரு, இது வந்து ஃபர்ஸ்ட் டே, இது வந்து செகண்ட் டேல மறுபடியும் ஒரு 14 யோஜனாஸ் கவர் பண்ணுவாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாகும். அந்த 210ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா 14 டிவைட் பண்ணி வரணும். அதனாலதான் அந்த 210 14ஆல டிவைட் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாளுக்கு ஒரு தடவை 14 வந்து 210ல இருந்து மைனஸ் ஆச்சு. செகண்ட் நாளுக்கு மறுபடியும் 14 வந்து 210ல இருந்து மைனஸ் ஆகுது. இந்த மாதிரி ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் பேர் என்னது? அதுதான் டிவிஷன். அதுதான் நம்ம இங்க பண்றோம். 210ல இருந்து 14 டிவைட் பண்றோம். இப்போ டிவைட் பண்ணா ஆன்சர் 15. அப்போ 15 டேஸ் வந்து தேவைப்படும். இந்த போஸ்ட்மேன் 1 அண்ட் போஸ்ட்மேன் 2 டு see each other, ரெண்டு பேரும் பாத்துக்கிறதுக்கு 15 டேஸ் தேவைப்படும். அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ இந்த 15 டேஸ்ல போஸ்ட்மேன் 1 எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா எப்படி சொல்றது? போஸ்ட்மேன் 1 வந்து 9 யோஜனாஸ் பர் டே கவர் பண்ணிருப்பாங்க. அப்போ 9 யோஜனாஸ் இன்டூ 15 பண்ணா 15 டேஸ்ல எவ்வளவு கவர் பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ 135 வரும். ஸோ 135 யோஜனாஸ் போஸ்ட்மேன் 1 கவர் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த 5 யோஜனாஸ் கூட அந்த 15 மல்டிப்ளை பண்ணா 15 டேஸ்ல போஸ்ட்மேன் 2 எவ்வளவு தூரம் கவர் பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சிடும், which is 75 யோஜனாஸ். இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு போஸ்ட்மேன் 1ம் போஸ்ட்மேன் 2ம் கவர் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, 210 வரும். அதாவது இந்த 210 யோஜனாஸ போஸ்ட்மேன் 1 வந்து 135 கவர் பண்ணிருப்பாரு, போஸ்ட்மேன் 2 வந்து 75 கவர் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல மீட் பண்ணிருப்பாங்க. அதுதான் இதுக்கு அர்த்தம். இப்போ ஸ்பீட் பாத்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்டா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லுது. ஆனா எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு சொல்லுதா? அது சொல்லல. ஏன்னா ஸ்பீட் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடை வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லுவோமா, அப்ப டிஸ்டன்ஸுமே ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அதனால ஸ்பீடுமே ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அது டைரக்ஷனை காட்டாது. ஸோ தெர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இன் ஸ்பீட். ஆனா சில சிச்சுவேஷன்ல நமக்கு டைரக்ஷனும் தேவைப்படும். இப்போ டிஸ்டன்ஸ் மாதிரியே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒன்று பார்த்தோமா, அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீட் மாதிரியே இன்னொரு பிசிக்கல் குவான்டிட்டி பத்தி படிக்க போறோம். அதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ இந்த ஆவரேஜ் வெலாசிட்டின்னு எதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா எவ்வளவு ஃபாஸ்டா ஒரு பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. இப்போ எவ்வளவு ஃபாஸ்டா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிராவல் பண்ணுதுங்கிறது இந்த ஸ்பீடு. அதே மாதிரிதான் ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஹவு ஃபாஸ்ட் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் சேஞ்சிங், அதுதான் இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி. அண்ட் இன் விச் டைரக்ஷன் எக்ஸ்ட்ராவா டைரக்ஷன் பத்தியும் சொல்லும் இந்த வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டியோட டெஃபினிஷன் பார்க்கலாம். The average velocity of an object in a time interval is the change in position divided by the time interval in which this change in position occurs. Average velocity na என்னன்னா ஒரு change in position நடக்குது இல்லையா, அந்த பொசிஷன் வந்து எந்த டைம் இன்டர்வல்ல நடக்குதோ அதால நம்ம டிவைட் பண்றோம். இத நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் இன்டர்வல்னு சொல்லலாம். அந்த சேஞ்ச் இன் பொசிஷன்ங்கிறது என்ன? ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து எந்த பொசிஷன்ல இருக்கு ஃபைனல் பொசிஷன், அதோட டிஸ்டன்ஸ் பாக்குறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா. இதுதான் இந்த சேஞ்ச் இன் பொசிஷன் கொடுத்திருக்காங்க, which is also known as displacement. So displacement divided by time interval னு சொல்லலாம். இன்னொரு வாட்டி டெஃபினிஷன் சொல்லுவா. The average velocity of an object in a time interval is the change in position divided by the time interval in which the change in position occurs. இந்த சேஞ்ச் இன் பொசிஷன் எப்போ அக்கர் ஆகுதோ அந்த டைம் இன்டர்வலால நம்ம டிவைட் பண்றோம். இப்போ வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்டா இந்த டெஃபினிஷன் அண்ட் அதே தான் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுத போறோம், அவ்வளவுதான். அண்ட் எக்ஸ்ட்ராவா இந்த ஃபார்முலா மாதிரி எழுதலாம். இதுவுமே ஒன்றும் இல்லை. இந்த எஸ்ங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிங்கிறது டைம் இன்டர்வல் அண்ட் பிஏவிங்கிறது தான் ஆவரேஜ் வெலாசிட்டி. இவ்வளவு பெருசா எழுதாம அதுக்கு ஒரு வேரியபிள் மாதிரி கொடுத்து ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா. இப்போ ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டியை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு மேக்னிடியூடும் தேவை, அதே மாதிரி டைரக்ஷனும் தேவை. அப்போ டைரக்ஷனும் தேவைன்னா இது என்னது? வெக்டார் குவான்டிட்டி. கரெக்டா? இதுல மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. இப்போ அந்த டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல எப்படி சொல்லுவோம்? ஃபார்வர்டா போனா
பிளஸ்னும் பேக்வேர்ட்ல போனா மைனஸ்னும் அந்த மாதிரி டைரக்ஷனை சொல்லுவோம். அதே மாதிரி தான் பிளஸ் அண்ட் மைனஸ் வச்சு இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியில இருக்க டைரக்ஷனும் நம்ம சொல்லுவோம். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுத்துக்குமே எஸ்ஐ யூனிட் பார்த்தோமா, விச் இஸ் மீட்டர். ரெண்டுத்துக்குமே மீட்டர் தான் எஸ்ஐ யூனிட். அதே மாதிரி இங்க ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டிக்கு என்ன எஸ்ஐ யூனிட்னா மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்ட் இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா மீட்டர் இந்த எஸ் வந்து டிவைட்ல இருக்கு இல்லையா, அது மேல போனா எஸ் பவர் -1 வரும், அதுதான். ஸோ மீட்டர் பர் செகண்ட் எப்படி வேணாலும் எழுதலாம். இதை இப்படி படிக்கணும்னா மீட்டர் பர் செகண்ட்னு படிக்கணும். அண்ட் இது காமனா மீட்டர் பர் செகண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, கிலோமீட்டர் பர் ஹவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா கிலோமீட்டர் பர் ஹவர்னு டிவைட் பை ஹவர் இந்த மாதிரியும் எழுதலாம். இது வந்து காமனா யூஸ் பண்றது. ஏன்னா பெரிய டிஸ்டன்ஸ்ல நம்ம மீட்டர்ல சொல்ல முடியாது இல்லையா, அதனால கிலோமீட்டர் பர் ஹவர் தான் காமனா யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், டு டிஸ்கிரைப் ஹவு ஃபாஸ்ட் or slow a change in a physical quantity happens, we use the idea of rate of change. Rate of change னு ஒரு ஐடியா யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு ஃபாஸ்டா ஒரு சேஞ்ச் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியில நடக்குது. சேஞ்ச் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி, இப்போ இந்த டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட், வெலாசிட்டி இது எல்லாமே ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி இல்லையா. இப்போ இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் நம்ம படிச்ச இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல ஒரு சேஞ்ச் நடக்கும் இல்லையா, அந்த சேஞ்ச் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா இல்ல ஸ்லோவா நடக்குது அப்படின்னு சொல்றத நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச்னு சொல்லுவோம். ரேட் ஆஃப் சேஞ்ச்னா என்னன்னா the ratio of change in one quantity, குவான்டிட்டில இருக்க சேஞ்சும் அது கூட என்ன ரேஷியோல கம்பேர் பண்றோம்னா டு த கரஸ்பாண்டிங் சேஞ்ச் இன் டைம். ஒரு குவான்டிட்டில இருக்க சேஞ்ச் அண்ட் அந்த கரஸ்பாண்டிங் டைம், அந்த சேஞ்ச் நடக்கிறப்போ இருக்க அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த சேஞ்ச் இன் டைம், அது ரெண்டுத்தையும் ரேஷியோ எடுக்கணும். அந்த ரேஷியோக்கு பேர் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச். இன்னொரு வாட்டி சொல்றேன், த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் ஒன் குவான்டிட்டி டு த கரஸ்பாண்டிங் சேஞ்ச் இன் டைம் இஸ் கால்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஒரு குவான்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகும் போது அது ஒரு டைம் இன்டர்வல்ல தான் சேஞ்ச் ஆகும், அதுதான் அந்த சேஞ்ச் இன் டைம். ஸோ அந்த சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிவைடட் பை அந்த சேஞ்ச் இன் டைம் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச்னு சொல்லுவோம். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், the ratio of change in position to the time taken இல்லையா, change in position divided by time interval தான் இந்த average velocity. இத in terms of rate of changeல எப்படி சொல்றதுன்னா, average velocity is the average rate of change of position of an object with respect to time. இப்போ டிவைடட் பை டைம் இல்ல ரேஷியோ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஆனா இங்க ரேட் ஆஃப் சேஞ்ச்னாலே அது ஒரு ரேஷியோ. அதனால எப்படி சொல்லுவோம்னா the average rate of change of position of an object with respect to time interval தான் இந்த average velocity அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒரு சேஞ்ச் நடக்குது இல்லையா பொசிஷன்ல, அந்த சேஞ்ச் வந்து ஒரு டைம் இன்டர்வல்ல நடக்குது. இதுதான் அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச். and என்ன சேஞ்ச் ஆகுது, பொசிஷன். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன்டர்வல் தான் இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி. எக்ஸாம்பிள் 4.2, Sarang takes 50 seconds to swim one end to the other end and back in the swimming pool. ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்கு 50 செகண்ட்ஸ் ஆகுது சராங் ஸ்விம் பண்றதுக்கு. ஃபைண்ட் ஹிஸ் ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டியும் கேக்குறாங்க வித் இன் த டைம் இன்டர்வல். இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கான டிஸ்டன்ஸ், ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் இன்டர்வல் இல்லையா. இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணிருக்காங்க, இப்போ டிஸ்டன்ஸோட டீடைல் வந்து அங்க ஒரு டயக்ராம்லயே கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 25 மீட்டர், அந்த ஸ்விம்மிங் பூலோட டிஸ்டன்ஸ் வந்து 25 மீட்டர். ஆனா அவன் போயிட்டு ரிட்டர்ன் வரா இல்லையா, போயிட்டு ரிட்டர்ன் வர்றதோட டைம் தான் 50 செகண்ட்ஸ். இப்போ போயிட்டு ரிட்டர்ன் வரணும்னா அதோட டிஸ்டன்ஸ் என்ன, இங்க போறதுக்கு 25 வரதுக்கு 25ன்னு 25 + 25 50 மீட்டர்ஸ் அவன் போயிருக்கணும். அண்ட் எந்த டைம் இன்டர்வல்னா 50 செகண்ட்ஸ் டைம் இன்டர்வல்ல. இங்க எதுக்கு 25 புரியுதா, ஏன்னா போயிட்டு ரிட்டர்ன் வந்தான்னு சொல்லியிருக்காங்க, அதனால 2 தடவை அந்த 25 ஆட் பண்றோம். அப்போ 50 மீட்டர்ஸ் அவன் டிராவல் பண்ணிருக்கான். 50 மீட்டர்ஸ் டிவைடட் பை 50 செகண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் பை டைமை டிவைட் பண்றோம். அப்போ 50 by 50 வந்து 1. அப்போ the answer is 1. அதோட யூனிட் என்ன, SI யூனிட் மீட்டர் per செகண்ட்.
இங்க டிஸ்டன்ஸை வந்து மீட்டர்ல சொல்லியிருக்கோம் அண்ட் டைம் வந்து செகண்ட்ஸ்ல சொல்லியிருக்கோம். அதனால எதுவுமே கன்வெர்ட் பண்ண தேவையில்ல. ஆன்சர் கூட மீட்டர் பர் செகண்ட் போட்டுடலாம். இதுதான் ஆவரேஜ் ஸ்பீட். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்க போறோம். வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் இல்லையா? இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கு? போன இடத்துக்கே அவன் திரும்பி வந்துட்டான். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இங்க ஜீரோவா இருக்கு. ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் பொசிஷன் ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ டிவைடட் பை அந்த டைம் இன்டர்வல் வந்து 50 செகண்ட்ஸ். ஜீரோ டிவைட் பை எனிதிங்னாலும் நமக்கு ஜீரோ தான் வரும். ஸோ 0 மீட்டர் பர் செகண்ட். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி இருக்கு, ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. டிஸ்டன்ஸ் எப்படி ஒரு சேஞ்ச் ஆஃப் மோஷன் நடந்தா அது டிஸ்டன்ஸ்க்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குமோ அதே மாதிரி ஸ்பீடுக்குமே ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னதான் மூவ் பண்ணாலுமே ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்து ஜீரோல வந்துடும். அதே மாதிரி வெலாசிட்டியுமே ஜீரோல வந்துருது. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா, during the 50 seconds time interval the average speed of sarang is approximately 1 meter per second and while the average velocity is 0 meter per second. Pause and ponder ஏரியால fourth question ஒன்று கொடுத்துருக்காங்க. during a road trip you drive 200 கிலோமீட்டர். ஒரு ரோட் ட்ரிப்ல 200 கிலோமீட்டர் நார்த்ல டிராவல் பண்றாங்க in 3 hours. டைம் கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் யூ டிரைவ் 200 கிலோமீட்டர், மறுபடியும் 200 கிலோமீட்டர் சவுத்ல டிராவல் பண்றாங்க இன் 2 hours. இங்க டைம் மாறுது, சேம் டிஸ்டன்ஸ் தான், டைரக்ஷனும் டைமும் மாறுது. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட் கேக்குறாங்க அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி கேக்குறாங்க ஃபார் யோர் என்டையர் ட்ரிப். இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் 200 கிலோமீட்டர் போறாங்க அண்ட் மறுபடியும் 200 கிலோமீட்டர் திரும்பி வராங்க. இப்போ மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 200 மறுபடியும் 200 ரெண்டுமே சேர்த்தா 400 கிலோமீட்டர்ஸ். இங்க கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி டைம் வந்து 3 hours, இங்க 2 hours. இப்போ ரெண்டுமே சேர்த்தா இங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த டைமும் ஆட் பண்ணோம். 3 + 2 5. இப்போ 400 டிவைடட் பை இந்த ஹவர்ஸ். 400 டிவைடட் பை 5 வந்து 80. 80 கிலோமீட்டர் பர் ஹவர்னு எழுதலாம். எப்பவுமே யூனிட்டோட எழுதணும். இங்க கிலோமீட்டர் அண்ட் ஹவர்ல கொடுத்ததுனால கிலோமீட்டர் பர் ஹவர்னு எழுதுறோம். ஸோ த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் 80 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்குறோம். இங்க பாருங்க, ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 200 கிலோமீட்டர் நார்த்ல போறாங்க. இப்போ சவுத்னா அதுக்கு ஆப்போசிட் இல்லையா? இப்போ வெஸ்ட்னா வேற ஒரு டிஸ்டன்ஸா இருக்கும். சவுத்துங்கிறது போன இடத்துக்கு திரும்பி வர மாதிரி, மேல போயிட்டு கீழே வருது இல்லையா? நார்த் சவுத்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ அதே டிஸ்டன்ஸ் தான். இங்க 200 கிலோமீட்டர் போனா வரதும் 200 கிலோமீட்டர். அப்ப ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்துருவாங்க இல்லையா? கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட இங்க எங்கேயாவது இருக்கும். ஆனா 200 கிலோமீட்டர் சேம் டிஸ்டன்ஸ் போன மாதிரியே வந்துடுறாங்க. அப்போ சேம் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவையில்ல. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கு? ஜீரோவா இருக்கு. 0 டிவைடட் பை டைம் இன்டர்வல். டைம் இன்டர்வல் வந்து அதே 3 and 2 தான். ஸோ 5. 0/5நாலே நமக்கு 0 தான் வருது. ஓ 0 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணோம்ல அதே கொஸ்டின் மாதிரி தான். இங்கேயும் வெலாசிட்டி 0 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வந்துடுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே மறுபடியும் வந்துட்டோம். அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, ஸோ வெலாசிட்டி ஆல்சோ 0. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அண்டர் வாட் கண்டிஷன்? இங்க நம்ம கண்டிஷன் என்னன்னு எழுத போறோம். மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் an object equal to its average speed. ஆவரேஜ் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் எப்போ ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீடோட ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ இங்க என்ன டிஃபர் ஆகுது? இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்க டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் பத்தி படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே சிங்கிள் டைரக்ஷன், ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரே சிங்கிள் டைரக்ஷன்ல போகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். பட் அதோட டைரக்ஷன் மாறும்போது டிஸ்பிளேஸ்மெண்டோட வேல்யூ மாறும். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்டோட வேல்யூ மாறுச்சுன்னா இங்க வெலாசிட்டியோட வேல்யூ மாறும் இல்லையா? அதே கண்டிஷன் தான் இங்கேயும். டைரக்ஷன் மாறுச்சுன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகும். So average velocity equals to average speed only when an object moves in a straight line in a single direction.
ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல சிங்கிள் டைரக்ஷன்ல மூவ் பண்ணும் போது மட்டும்தான் ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் ஸ்பீட். ஒருவேளை டைரக்ஷன் மாறுச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ டிஃபர் ஆகும், அதனால ஆவரேஜ் வெலாசிட்டி வேல்யூவும் மாறிடும். அப்போ ஈக்குவலா இருக்காது. எப்போ ஈக்குவலா இருக்கும்னு கேக்குறாங்க இல்லையா? அப்போ when an object moves in a straight line in a single direction, அப்பதான் இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும், வெலாசிட்டியும் ஸ்பீடும். அண்ட் அது புக்கில் நோட்லேயே கொடுத்துட்டாங்க. ஃபார் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் த ஆவரேஜ் ஸ்பீடும் மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டியும் இன் அ டைம் இன்டர்வல் வந்து ஈக்குவலாக இருக்கும். எப்போனா ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் ஒன் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் போகும்போது. அதுலயே செகண்ட் கொஸ்டின் கேக்குறாங்க, மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் an object 0 while its average speed is not 0. ஆவரேஜ் வெலாசிட்டி 0வா இருக்கும், ஆனா ஆவரேஜ் ஸ்பீட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். அது எப்போனா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுல அந்த மாதிரி தானே இருந்துச்சு. எப்போ எதனால அது 0வா வந்துச்சு? நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ 0வா இருந்துச்சு. எப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ 0வா இருக்கும்? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே திரும்பி வரும்போது அது 0வா இருக்கும். அப்போ 0வா இருக்கும்போது ஆவரேஜ் வெலாசிட்டியும் நமக்கு 0வா தான் இருக்கும். ஆனா ஸ்பீட் வந்து அப்படி இல்லை. நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பீட்ல நம்ம போயிருப்போம் இல்லையா, அதோட வேல்யூ வரும். ஸோ when object returns to starting point after travel, the displacement value will be 0. கரெக்டா? அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ 0வா இருக்கும் போது and average velocity will also be 0. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போ ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ்னு ஏன் சொல்றோம்னா, ஒரு லார்ஜ் இன்டர்வல் ஆஃப் டைம், ஒரு பெரிய இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு நம்ம பாக்குறோம். அப்போ அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் இல்லையா, ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமுக்கும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். இங்க ஒரு வெலாசிட்டி இருக்கலாம், அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இங்க ஒரு வெலாசிட்டி இருக்கலாம். அதுக்கு ஆவரேஜ் எடுத்ததுனால இது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம், இதுல பர்டிகுலர் டைம் எடுத்து இங்க எவ்வளவு வெலாசிட்டி இருக்கு அது ஆவரேஜ் வெலாசிட்டியோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது ரெண்டுமே சேமா இருக்காது, டிஃபர் ஆகலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஆவரேஜ், டோட்டலா சேஞ்ச் ஆகுறதெல்லாம் எடுத்து ஒரு ஆவரேஜா நம்ம பார்க்கிறோம், அதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. பட் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல நம்ம வெலாசிட்டி எடுத்தோம்னா அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம வெலாசிட்டின்னு சொல்றோம்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம்ல எடுத்த வெலாசிட்டி பத்தி தான் நம்ம பேசுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டியா எடுத்துக்கூடாது. அப்போ இந்த வெலாசிட்டி எப்படி இருக்கலாம்? வெலாசிட்டினா அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் இல்லையா, அப்போ அது எப்படி இருக்கலாம்னா கான்ஸ்டன்டாவும் இருக்கலாம். இந்த த்ரூ அவுட் டைம்ல கான்ஸ்டன்டாவும் இருக்கலாம், மாறாம கூட இருக்கலாம், இல்லைன்னா மாறி மாறி கூட இருக்கலாம். இங்க ஒரு வெலாசிட்டி அண்ட் இன்னொரு டைம்ல பாத்தீங்கன்னா அப்போ வேற ஒரு வெலாசிட்டின்னு டைம்க்கு மாறவும் செய்யலாம். ஸோ a velocity of an object can be constant or it can change with time also. அப்போ அந்த சேஞ்ச் ஆகும் போது அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டியை நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்போதான் நமக்கு ஒரு புது பிசிக்கல் குவான்டிட்டி கிடைக்குது. இப்போ ஒரு புது குவான்டிட்டி பத்தி படிக்க போறோம், அதுக்கு பேரு தான் ஆக்சிலரேஷன். இந்த சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இருக்கு இல்லையா ஓவர் த டைம் இன்டர்வல், அதுதான் ஆக்சிலரேஷன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோல இந்த ஆக்சிலரேஷன் பத்தி படிக்கலாம். அதுக்கு முன்னாடி ரெடி டு கோ பியாண்ட்னு ஒரு பாக்ஸ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் சிம்பிளி கால்ட் வெலாசிட்டி அட் அன் இன்ஸ்டன்ட் இஸ் நோன் அஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி அட் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம் சொன்னோம் இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெலாசிட்டி அட் அன் இன்ஸ்டன்ட் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் velocity அப்படின்னு சொல்லுவோம். As the time interval around an instant is made progressively smaller, the change in average velocity gets smaller and smaller. இப்போ நம்மளோட டைம் இன்டர்வல் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் ஆகும்போது நம்மளோட சேஞ்ச் இன் ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஸ்மாலர் ஆகும். அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து எப்படி பார்ப்போம், அந்த சேஞ்சஸ் இந்த வெலாசிட்டிக்கு ஒரு ஆவரேஜ் எடுப்போம் இல்லையா, அப்போது குட்டியான கொஞ்சம் டைம் இருக்கும் போது அதில் அந்த ஆவரேஜ் வெலாசிட்டியோட சேஞ்ச் வந்து பெருசாக இருக்காது. ஸோ அதோட சேஞ்ச் ஸ்மாலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி when the time interval becomes infinitesimally small, the average value of velocities approaches a fixed value called the instantaneous velocity. இப்போ இந்த டைம் இன்டர்வல் வந்து ரொம்ப இன்ஃபினிட்லி ஸ்மாலா இருக்கும் போது ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து ஒரு ஃபிக்ஸட் வேல்யூக்கு வந்துருமா. அந்த ஃபிக்ஸட் வேல்யூ தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதை பத்தி நம்ம இப்போ எதுவும் படிக்க போறது இல்லை, ஹையர் கிரேட்ஸ்ல இதை பத்தி படிப்பீங்க. அண்ட் அகெயின் ஜெட்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டின்னு பாக்ஸ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம்.
The reading of a speedometer of a vehicle is nearly but not exactly the same as the magnitude of the velocity at an instant, while the direction of tires gives the direction of velocity at that instant. வெஹிக்கல்ல ஸ்பீடோமீட்டர் இருக்கும் பாத்தீங்களா, 10 கிலோமீட்டர் பர் ஹவர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் அந்த மாதிரி. ஸோ அதுதான் ஸ்பீடோமீட்டர். அந்த ஸ்பீடோமீட்டர்ல காட்டுற ஸ்பீடும் வெலாசிட்டி அட் தட் இன்ஸ்டன்ஸ் வெலாசிட்டியும் சேமா இருக்கும். அண்ட் அந்த டைரக்ஷன் ஆஃப் டயர்ஸ், அந்த வெஹிக்கல்ல டயர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டயர்ஸோட டைரக்ஷன் பொறுத்து நம்ம வெலாசிட்டி ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் தட் இன்ஸ்டன்ட் சொல்லலாம். So the direction of tires gives the direction of velocity at that instance. வெலாசிட்டில மேக்னிடியூட் ஒன்று, டைரக்ஷன் ஒன்றுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மேக்னிடியூட் வந்து இந்த ஸ்பீடோமீட்டர்ல காட்டுற அந்த ஸ்பீடுக்கு தான் சேமா இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். பட் அந்த எக்ஸ்ட்ராவா டைரக்ஷன் இருக்கு இல்லையா, வெலாசிட்டி ஸ்பீட்ல வந்து டைரக்ஷன் இல்லை, பட் வெலாசிட்டில டைரக்ஷன் இருக்கு. அது வந்து எது காட்டும்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் த டயர்ஸ் தான் சொல்லும். டைரக்ஷன் ஆஃப் த டயர்ஸ் gives the direction of the velocity. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல 4.1.4 ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் பத்தி படிக்கலாம். தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்தது, நான் ஒயிட் போர்ட் யூஸ் பண்ணி சொல்லி தரது ஓகேவா, இல்ல புக் ஷேர் பண்ணி லைன் பை லைன் சொல்லி தரது ஓகேவான்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.